أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين. لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا وعملوا الصالحات فلهم أجر غير ممنون. فما يكذبك بعد بالدين أليس الله بأحكم الحاكمين. صدق الله العظيم. அடுத்தபடியாக வரவேற்புரை ஈரோடு மாவட்ட ஜமாத் உலமா சபையின் துணை செயலாளர் சையத் உமர் சித்திக் யூசுஃபி ஹஜரத் அவர்கள் நிகழ்த்துவார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ஈரோடு மண்டல ஜமாத் உலமா சபை மற்றும் ஈரோடு கனிராவுத்தர் மஸ்ஜித் இணைந்து நடத்தும் 78வது சுதந்திர தின விழாவின் அழைப்பை ஏற்று இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய கொடியேற்று சிறப்பு செய்யக்கூடிய மௌலானா அப்துல் சலாம் ஜமாலிய ஹசரத் ஈரோடு மண்டல ஜமாத் உலமாவுடைய தலைவர் அவர்கள் மற்றும் சுதந்திர தின சிறப்புரை நிகழ்த்தவிருக்கிற தாவூதியா மதரசாவின் பேராசிரியர் மௌலானா முஃப்தி அல்ஹாஜ் முகமது ஹுசைன் தாவூதி ஹசரத் அவர்கள் மற்றும் நன்றியுரை நிகழ்த்தவிருக்கிற ஜாமியா மஸ்ஜித் கனிராவுத்தர் கமிட்டி உறுப்பினர் கே ஷாஹுல் ஹமீது அல்ஹாஜ் கே ஷாஹுல் ஹமீத் ஹசரத் ஷாஹுல் ஹமீத் அவர்கள் மற்றும் இங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய ஜமாத்தார்கள் மஹல்லாவாசிகள் உலமாக்கள் அனைவரையும் ஈரோடு மண்டல ஜமாத் உலமாவின் சார்பாகவும் கனிராவுத்தர் ஜாமியா மஸ்ஜிதின் சார்பாகவும் வருக வருக என மனமகிழ்வோடு வரவிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. पंजाब सिंध गुजरात मराठा द्राविड़ उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उज्जल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मांगे गाहे तव जय गाथा जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் தூய பெயரால் துவக்கம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழியை பின்பற்றி நமக்கு வழிகாட்டிகளாக விளங்குகிற சங்கைக்குரிய சஹாபாக்கள் தாபீன்கள் தாபீன்கள் நல்லோர்கள் நாதாக்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்கும் மேன்மைக்கும் உரிய ஈரோடு மண்டல ஜமாத்துல் உலமா சபை தலைவர், செயலாளர் மற்றும் உலமா பெருமக்கள், ஜாமியா மஸ்ஜிதினுடைய சங்கைக்குரிய இமாம் அவர்கள்,
இந்த மஸ்ஜிதினுடைய மேன்மைக்குரிய நிர்வாக பெருமக்கள், ஜமாத்தார்கள் மற்றும் சகோதரர்கள் அனைவருக்கும் என் அன்பான சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் கிருபையால் நமது பாரத திருநாட்டினுடைய 78வது சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நமது நாடு விடுதலை அடைவதற்காக வேண்டி இந்திய நாட்டினுடைய குடிமக்கள் அனைவரும் சாதி மத பேதமின்றி படித்தவர்கள், பாமரர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், ஆண்கள், பெண்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஓர் அணியிலே நின்று போராடி நமது தேசத்துக்கு விடுதலை என்ற விடியலை வாங்கி தந்திருக்கிறார்கள். நாட்டு மக்கள் அனைவரும் இந்த விடுதலைக்கு போராடினார்கள் என்பதே மாற்று கருத்தில்லை. ஆனால் பெரும் அளவிலே இதிலே அன்றைய இஸ்லாமிய பெருமக்கள் பங்கு வகித்திருக்கிறார்கள். இந்த சுதந்திர தினத்துக்காக வேண்டி தங்களின் இன்னுயிரை மாய்த்த 95,000 பேருக்கு மேற்பட்ட மக்கள்ல 2/3 பங்கு மக்கள், 61,000க்கு மேற்பட்ட மக்கள் முஸ்லிம்களாக இருந்தார்கள் என்பதை வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இஸ்லாமிய மக்கள் நாட்டு விடுதலைக்கு அதிகமாக போராடியது, களத்தில் இறங்கியதற்கான காரணம் என்ன? விடுதலை என்பது எல்லோருக்கும் தேவையான ஒன்று. நம்முடைய நாடு சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும். நாம் யாருக்கும் அடிமை இல்லாமல் சுதந்திரவான்களாக நமது நாட்டினுடைய தெருக்களிலே, வீதிகளிலே நாம் நிம்மதியாக சென்று வர வேண்டும். நாட்டின் வளங்களை நாம் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று இருந்தாலும் கூட இதிலே அதிகமாக இஸ்லாமியர்கள் பங்கெடுத்துக் கொண்டதனுடைய காரணம், அது ஒரு ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறைகளை, நாட்டின் மீது திணிக்கப்பட்ட அடக்குமுறையாக மட்டும் கருதாமல் மார்க்கத்துக்கு எதிரான அடக்குமுறையாகவும் முஸ்லிம்கள் பார்த்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் 1400 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் அவர்களின் இதயங்களிலும் இரத்தங்களிலும் ஊறி நிற்கிறது. லா ஃபதுல லி அரபியின் அலா அஜமியின் வலா அஹ்மர் அலா அஸ்வத். எந்த ஒரு அரபியை விட அரபி அல்லாதவர் சிறந்தவர் அல்ல, அரபி அல்லாதவரை விட அரபு மக்கள் சிறந்தவர் அல்ல, சிவப்பாக உள்ளவரை விட கருப்பாக உள்ளவர் சிறந்தவர் அல்ல, கருப்பாக உள்ளவரை விட சிவப்பாக உள்ளவர் சிறந்தவர் அல்ல. ஆக எல்லோரும் ஒரு தாய் மக்கள். ஒருவரை விட ஒருவர் சிறந்தவராக இருக்க முடியாது. இறையச்சத்தை கொண்டு மட்டும்தான் சிறந்தவராக இருக்க முடியும். எனவே நான் உயர்ந்த குடியிலே பிறந்தவன், நீ தாழ்ந்த குடியிலே பிறந்தவன், நீ எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும், நான் உனக்கு எஜமானன் என்கிற அந்த பாகுபாட்டை காட்டுவது என்பது அறவே இஸ்லாத்தில் அனுமதிக்கப்படாத ஒன்று. சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால் பாகுபாடுகளை காட்டுவதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. அந்த அடிப்படையில் எங்கிருந்தோ வந்தவர்கள் நம்முடைய நாட்டிலே வந்து நம்மை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்து அவர்களுக்கு கீழே நாம் இருக்க வேண்டும், அவர்கள் கட்டளைக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் என்று நம்மை ஆக்கிரமிப்பு செய்வது என்பது, நம்மை அடக்கி ஆள்வது ஒருபோதும் அது இஸ்லாமிய மார்க்கம் அதற்கு இடம் கொடுக்காது. எனவேதான் அவர்கள் தங்களுடைய விகிதாச்சாரத்தை விட அதிகமாகவே இந்திய சுதந்திர போராட்டத்துக்காக தங்களுடைய இன்னுயிரை நீத்திருக்கிறார்.